ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா மிளகு கோழி வறுவல் தான் பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடையில தான் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். இதை நம்ம வீட்லயே நல்லா டேஸ்டா செய்யலாம். இந்த மிளகு கோழி வறுவல் பார்த்தீங்க அப்படின்னா சாதத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிடலாம். அதே மாதிரி தோசை சப்பாத்தி கூட சாப்பிடும் போதும் செம டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் லெக் அண்ட் தை சேர்த்து நான் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 2வது தடவையும் நான் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். கோழி மிளகு வறுவல் செய்ய போறோம். வாங்க. ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை சேர்க்கும் போது இந்த மிளகு வறுவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு தேவையான ஒரு தக்காளியையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி ரொம்ப போட வேணாம். வெங்காயத்தை விட தக்காளியோட அளவு வந்து கம்மியா இருந்தாலே போதும். அடுத்து தேவையானது என்னென்னங்கிறது பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. நம்ம இதுல வந்து காரத்துக்கு வந்து மிளகு மட்டும்தான் சேர்க்கிறோம். மிளகாயெல்லாம் நம்ம சேர்க்க போறது கிடையாது. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சு பேன் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பெருஞ்சீரகம், ஜீரகம், மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் விடக்கூடாது. லைட்டாக வறுத்த பிறகு நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து ஆறின பிறகு மிக்சி ஜாரில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்ச பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி அதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன பிறகு இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதையும் நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் எதுவும் சேர்க்கறது இல்லை. நம்ம வறுத்து வச்சிருக்கிறது தான் பொடி சேர்த்துக்க போகிறோம். இதில் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கும் போதே அந்த சிக்கன் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடும். இப்போ நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்க, இந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வருது பாருங்க. இதுவே போதும். சிக்கன் இதிலே வெந்துடும். ரொம்ப நம்ம தண்ணி எல்லாம் ஊற்ற வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா தான் இது நல்லா இருக்கும். அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா சிக்கனை வேக விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிளகு, சீரகம், பெருஞ்சீரகத்தை வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த பொடியை நம்ம அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கனில் சேர்றது மாதிரி. இப்போ நம்ம இனிமேல் வந்து மூடி வைக்க போகிறதில்ல. எல்லாத்தையும் கலந்து விட்டு ஓப்பன்லேயே வச்சு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்க, அந்த பொடியோட சேர்ந்து சிக்கனும் எப்படி இருக்கு பாருங்க. இப்போ எல்லாம் வெந்துருச்சு சிக்கன் எல்லாமே. இது மேலே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கோழி மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.